கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நான் கடந்து போகலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. மகா இரக்கமும் சிநேகமும் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு நீர் பேசும்படிக்கு நீர் தந்த வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசு ஆண்டவரே. இருதயங்களை நீர் ஒருவரே அறிந்திருக்கிறவர், ஆராய்ந்திருக்கிறவர். இருதயங்களுக்கு ஏற்ற விதமாய் இந்த காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கும்படிக்கு செபிக்கிறேன். அடியேனை உபயோகப்படுத்தும். அடியேனை கர்த்தர் ஆண்டவரே இந்த காலையில் உம்முடைய ஜனத்திற்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தை மாத்திரம் நம்பி நிற்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வெறுமையாய் அல்ல, இன்றைக்கு நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து போவது ஆசீர்வதி. அடியேனை மறைத்து கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா. சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். இந்த செய்தியினுடைய தலைப்பே இதுதான். சாமுவேல் இன்னும் கர்த்தரை என்ன செய்யாதிருந்தான்? அறியாதிருந்தான். இன்றைக்கு அநேகர் நம்மிலேயும் கர்த்தரை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாமல் காணப்படுகிறோம். சாமுவேல் ஒருவேளை தன் பெற்றோர்க்கு முதற் பிள்ளையாய் பிறந்து அவன் பால் மறந்த உடனே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற சீலோவாவிலே புரோகிதனாகிய ஆசாரியனாகிய ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விடப்பட்டவனாய் காணப்படுகிறவன். அவனை குறித்து கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது சில காரியங்களை உங்களோடு நான் மேற்கோள் காட்டி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்ல இருக்கிறாரோ அதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கலாம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். வசனத்தில் நான் பார்க்கிறோம், அவனை கர்த்தருக்கே என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். நம்முடைய ஜீவிதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் இந்த விசுவாச பாதையில கடந்து வந்த போது முதலாவது நம்மை கர்த்தருக்கு என்று என்ன செய்திருக்கிறோம்? ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், நீர் என் இருதயத்தில் வந்து தங்கும், என்னில் வாசம் பண்ணும், என்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லி முற்றிலுமாய் கர்த்தருக்கு என்று நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அர்ப்பணித்தவர்களாய் காணப்படுகிறோம். அர்ப்பணிக்காத ஒருவரும் இந்த அறை வீட்டுக்குள்ளே இல்லை. எல்லாரும் கர்த்தருக்கு என்று தங்களை என்ன செய்திருக்கிறோம்? அர்ப்பணித்தவர்களாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்படுகிறோம். எவ்விதமாய் அன்னாலும் எல்கானாவும் தங்களுடைய தீர்மானத்தின்படி பிள்ளையாண்டானாகிய சாமுவேலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்களோ அதை போல நம்மையும் கர்த்தருக்காய் நான் வாழ்வேன், கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்திருக்கிறோம்? முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்படுகிறோம். முதலாவது நம்முடைய அர்ப்பணிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அர்ப்பணித்தால் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியுமா என்றால் அங்க வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் இன்னும் கர்த்தரை என்ன செய்யவில்லை? அறியவில்லை. ஒரு பிரைமரி ஸ்டாண்டர்ட்ல தான் காணப்படுகிறான். ஒரு ஆரம்ப நிலைமையிலே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஆரம்ப நிலைமையிலே கர்த்தரை சரியாய் அறியாதவர்களாய் அவருடைய பட்சத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட்டோம். இனி 2வது காரியத்தை நாம் வசனத்தில் வாசிப்போமானால் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம்.
2:11 1 சம். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாய் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு என்ன செய்து கொண்டிருந்தான்? பணிவிடை செய்து கொண்டிருந்தான். யாருக்கு? ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை அல்லது ஆராதனை செய்து கொண்டிருந்தான். நாமும் கூட கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில எது வந்தது என்றால் கர்த்தரை ஆராதிப்பது அல்லது பணிவிடை செய்வது, கர்த்தருக்கு சேவை செய்வதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமாய் காணப்படுகிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவாள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது 100ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை என்ன செய்தார்? உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் என்ன செய்ய கடவோம்? பாருங்க, கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவரே நம்மை என்ன செய்தவர்? உண்டாக்கினவர். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து என்ன செய்ய கடவோம்? முழங்கார்படியிட கடவோ வாருங்கள் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அருமையானே, கர்த்தர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் என்று அறிந்திருக்கிற நாம் அவரைத்தான் நாம் தொழுது கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு அநேகர் செய்கிற காரியம் கர்த்தருடைய வேதத்தில் நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 1ஆம் அதிகாரத்திற்கு நான் வருவோமா? அங்கே ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க. இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற ஒரு பெரிய டிராபேக் என்னவென்று சொன்னால், சிருஷ்டிகரை தொழுது சேவிப்பது இல்லை, சிருஷ்டியை உண்டாக்கப்பட்டவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொழுது கொள்ளுகிறாய் காணப்படுகிறார்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை என்ன செய்யும்? பணிந்து கொள்ளும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிப்போம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர்தான் கர்த்தர் தேவன் என்று வேதம் சொல்கிறது. நீர் ஒருவரே தேவன். ஏனென்றால் அவர்தான் வானத்தையும் வானாதி வானங்களையும் அவைகளுள்ள சர்வ சேனைகளையும் என்ன செய்தவர்? உண்டாக்கினவர். அவர் பூமியையும் பூமியுள்ள சகலவற்றை உருவாக்கினவர். சமுத்திரத்தில் சமுத்திரத்தின் ஆழங்களில் இருக்கிற சகல மச்சங்களையும் என்ன செய்தவர்? உருவாக்கினவர். அவரே சிருஷ்டி கர்த்தர். ஆனால் இன்றைக்கு மனுஷன் அவரை விட்டு விட்டான், சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறவனாய் காணப்படுகிறார். அருமையானே, சாமுவேலுடைய அனுபவம், அவன் கர்த்தருக்கு முன்பதாய் கர்த்தரை என்ன செய்கிறவன்? ஆராதிக்கிறவன். இன்றைக்கு நாமும் தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கத்தான் நாம் வந்திருக்கிறோம். சற்று நேரம் நாம் கர்த்தரை ஆராதித்தோமே, பாட்டு பாடி துதி செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாம் கர்த்தரை ஆராதித்தோமே. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதம் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீது சொல்லும் போது சொல்கிறானே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும்
என் வாயில் இருக்கும். கர்த்தரை எப்போதும் துதிக்கிறோமா, ஆராதிக்கிறோமா? ஆதி சபையினுடைய அனுபவம் அப்படிப்பட்டதா இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோமானால் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 46வது வசனத்திலிருந்து, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் என்ன செய்தார்கள்? போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த காலையிலே கர்த்தரை நாம் எவ்விதமாய் ஆராதிக்கிறோம்? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இவ்விதமாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறாரா? விரும்புகிறார். எப்படி ஆராதிக்க வேண்டும் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் அங்கே 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது இப்படியாய் நான் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உண்மை உள்ளவனுக்கு தான் அதிக ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறவர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதனையில் உண்மை தேவை. அந்த உண்மை எங்கே இருக்க வேண்டும்? வார்த்தையில் மட்டுமல்ல. அந்த வார்த்தையில வர வேண்டுமானால் முதலாவது அந்த உண்மை எங்கிருந்து புறப்படணும் தெரியுமா? உள்ளத்திலே இருந்து புறப்பட வேண்டும். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு என்ன செய்திருக்கிறது? அப்ப இருதயத்தில் உண்மை இருந்தால் தான் வாய் என்ன செய்யும்? பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். இருதயத்தில் உண்மையினால நிறைந்திருக்கிறோமா? அவரை ஆராதிக்கிறவர்கள் உண்மையோடு, ஏதோ கடமைக்கு அல்ல, மெய்யாகவே நான் சிருஷ்டி கர்த்தராகிய என் தேவனை ஆராதிக்கிறேன். அவர்தான் என்னை உண்டாக்கினவர், அவர்தான் என்னை காப்பாற்றுகிறவர், அவர்தான் என்னை இதுவரைக்கு நடத்துகிறவர் என்ற அறிவோடு கூட கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். 3வது காரியம், சாமுவேலுடைய வாழ்க்கையில 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2:18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல்நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். முதலாவது அவன் பணிவிடை செய்தான் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன? சணல்நூல் ஏபோத்தை தரித்தவனாய். அது ஆசாரிய வஸ்திரமாய் காணப்படுகிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். அது ஆசாரியர்கள் மாத்திரம் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்யும் பொழுது, அது ஊழியர் செய்யும் போது தரித்து கொள்ளுகிற வஸ்திரம்தான் சணல் நூல் ஏபோத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் லினன் கிளாத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சணல் நூல் ஏபோத்தை தரித்தவர்களாய் கர்த்தருக்கு முன்பதாய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை செய்ய வேண்டும். நீங்களும் நானும் யாராயிருக்கிறோம்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால்
சகல ஜலங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று பார்த்தீங்களா? நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயிருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறார். வாசிப்போமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்க யாரு? சொல்லுங்க வாயை திறந்து. நீங்க யாரு? நாங்க விசுவாசியா? அப்படியா? நீங்க கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்கள் யாராயிருக்கிறீர்கள்? ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராய் காணப்படுகிறீர்கள். அப்ப ஆசாரியன் என்று சொன்னால் அவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறவன்? ஆராதனை செய்யும்படி நிற்கிறவன். தேவ சன்னிதானத்தில் நிற்கிறவன். அவன் கர்த்தரை ஆராதனை செய்வான். நீங்க வசனத்தை வாசிப்பீர்களானால் ஒரு வசனத்தை மட்டும் நான் ஞாபகத்திற்கு வருகிறபடினாலே சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஆசாரியர்கள். அப்ப ஆசாரியர்கள் எங்கே வருகிறார்கள்? கர்த்தருடைய. இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க? கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அப்ப சமூகத்திற்கு வந்தவர்கள் ஒரு காரியத்தை தரித்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். எது? சணல் நூல் ஏபோத்தை தரித்து. இதை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். ஏசாயா 61 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். நல்ல கவனிங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் எந்த வஸ்திரத்தை தந்திருக்கிறாராம்? ரட்சிப்பின் வஸ்திரம். வேதத்தில் அநேக வஸ்திரங்கள் உண்டு. முதலாவது வஸ்திரம் நாம் உடுக்க வேண்டியது ரட்சிப்பின் வஸ்திரமாய் காணப்படுது. நாம் ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? காக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு என்ன செய்? காத்துக்கொள். இதோ திருடனை போல வருகிறேன், ஒருவனோ உன்னுடைய நிர்வாணத்தை காணாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன செய்? பற்றி கொண்டிரு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டுமே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை. இன்னொரு வஸ்திரத்தை அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிப்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோம். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் அவர் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை என்ன செய்தார்? இயேசுவை அனுப்பின நோக்கம் என்ன? அங்க வசனம் சொல்லுகிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை. அப்ப துதியின் உடையை தரித்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதி செலுத்த வேண்டும்.
கர்த்தரை துதிக்கிறோமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 21வது வசனத்தை வாசி. ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாத்தீங்களா? அப்ப செய்ய வேண்டியதை செய்தால் கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுப்பார்? ஜெயத்தை கொடுப்பார். நான் வஸ்திரம் தரித்தவர்கள் என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிப்பதற்குத்தான் கர்த்தர் அந்த துதியின் உடையை நமக்கு தந்திருக்கிறார். துதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்ட நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமா? 4வது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 21வது வசனம், 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சன்னதியில் என்ன செய்தான்? பாருங்க, எங்கே வளர்ந்தான்? தேவ சமூகத்திலே வளர்ந்தான். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி எங்கே வரும் என்றால் தேவ சமூகத்திற்கு வரும்போதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி வரும் என்றால் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், அங்க வாசிக்கும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எபேசியர் 4:11 வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் என்ன செய்தார்? அப்ப சபையிலே கர்த்தர் வளர்ச்சி அடைவதற்குரிய ஊழியங்களை வைத்திருக்கிறார். சபைக்கு வராதபடிக்கு நாமாய் வளரவே முடியாது. சிலர் நினைக்கிறாங்க சபைக்கு வந்து என்ன, நான் நன்றாத்தான் இருக்கிறேன். ஒரு நாள் நீங்க நன்றா இருக்க முடியாது சபைக்கு வராவிட்டால். சபைக்கு வரும்போதுதான் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய முடியும். நீ வசனத்தை வாசிங்க. வசனம் இல்லாதபடிக்கு நான் சொல்லவில்லை, வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மேலும் நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபையை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன செய்யாமல் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. அப்ப சபை எதற்கு? சபை வசனத்தில் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் என்ன செய்ய முடியும்? ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் என்ன செய்து கவனித்து. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சபை கூடி வருதலை சிலர் என்ன செய்கிறார்கள்? விட்டு விடுகிறார்கள். ஒரு வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் பிசாசு சொல்லுவான், நீ தான் போன வாரம் போகலி, இப்ப போனா என்ன, போகாட்டின பேசாம வீட்டில் இரு. அப்படியே சில பேர் மாத கணக்கில் வருஷ கணக்கில் கர்த்தருக்கு விட்டு தூரமாய் காணப்படுகிறார்கள். அவங்கள கேட்டா சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்றேன், தனியா ஜெபம் பண்றேன் தெரியுமா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்.
அந்த ஜெபம் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறவே ஏறாது. தேவ சமூகத்தில் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது தேவனுடைய ஒழுங்காய் காணப்படுகிறது. அந்த ஒழுங்கிலே நாம் சென்றால்தான் பரலோக ராஜ்யத்திலே நாம் ஏறெடுத்துக் கொள்ளப்பட முடியும். அருமையானவர்களே, அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி கிறிஸ்துவின் சபையிலே தான் காணப்படுகிறது. சபைக்கு வரும்போதுதான் நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியும். அப்போதான் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? உறுதியாக்கப்படும். வேத வசனத்தை வாசிக்கிறோமே, ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும். 17வது வசனம், ஆதலால் விசுவாசம் எதனாலே வருகிறது? கேள்வி கேட்கிறது அல்ல, faith comes by hearing என்று எழுதப்பட்டிருக்கு. கேட்பதினால் தான் விசுவாசம். அப்ப கர்த்தருடைய சபைக்கு வந்து ஏறக்குறைய 3/4 மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். அந்த வசனத்தை கேட்கும் போதே நமக்குள்ள என்ன வருகிறது? விசுவாசம் கடந்து வருகிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்கிற காரியம், தேவ சமூகத்திற்கு வரும்போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் வளர்ச்சி அடையும். நாம் சாட்சிகளை கேட்கிறோம், அதனாலே நமக்கு ஒரு பலன், விசுவாசம் வருகிறது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம், அதனாலே விசுவாசம் வருகிறது, வளர்கிறது. பாடல் பாடி கர்த்தரை ஆராதித்தோம். எத்தனையோ வார்த்தைகள் நம்முடைய ஜீவிதத்தில் என்னத்தை கொண்டு வருகிறது? ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது. ஏதோ சும்மா பாட்டு பாடுகிறது அல்ல. அந்த பாடலுடைய வரிகளை கவனித்தால் தெரியும் நமக்கு அது எவ்வளவு ஆறுதலும் சமாதானத்தையும் உண்டாக்குறது, நம்பிக்கையை அது கொண்டு வருகிறது. அப்போ தேவ சமூகத்திலே தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, விசுவாசத்திலே வளர்ச்சி அடைய, ஜெப ஜீவிதத்திலே வளர்ச்சி அடைய, அருமையானவர்களே தேவ நீதியை செய்ய, பரிசுத்தத்திலே நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய, எல்லாம் தேவ சமூகத்திற்கு வரும்போதுதான் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். வளர்ச்சி என்பது வளராத ஒரு குள்ள சகையை போல ஜீவிக்கிறதல்ல. வசனத்தில் வாசித்தோம், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் நாம் மாற வேண்டும். அது எப்படியாம்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கு கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட சபையாய் தமக்கு முன் நிறுத்த போகிறாராம்? கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. நம்மை கர்த்தர் விதமாய் மாற்ற விரும்புகிறாரே, மாற்றுகிற இடம்தான் தேவனுடைய சபை என்பதை மறக்க வேண்டாம். அடுத்தது 5வது காரியம் சாமுவேலுடைய வாழ்க்கையில, அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கு பிரியம் உண்டாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வந்தது. பெரியவனாய் வளர்ந்து விட்டான். வளர்ச்சியினுடைய அனுபவம் என்ன? அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் எப்படி இருந்தானா? பிரியம் உண்டாக நடந்து கொண்டான். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? மனுஷருக்கு பிரியம் உண்டாக காணப்படலாம், அது மனுஷர் பிரியப்படுவார்கள். ஆனால் தேவன் நம்மிடத்தில் பிரியமாய் காணப்படுவாரா? அது மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறி அவர் ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டவர் மேல் இறங்கினார்.
அன்றிய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் எப்படி இருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன் என்று அவரை குறித்து என்ன செய்யப்பட்டது, சாட்சி கொடுக்கப்பட்டது. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கே எலியாவும் மோசேயும் அவரோடு பேசுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு சத்தம், ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவன் பேசுகையில் ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்கள் தானா? நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நான் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேனா? நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு நன்மையும் பிரியமானதை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறோம், மனுஷருடைய விரும்புகிற அழகை நாம் மெருகூட்ட பார்க்கிறோம். அதல்ல, கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர். நம்முடைய உள்ளத்தின் அழகு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே பரிசுத்தம் உள்ளது. வெளிப்பிரகாரமான அழகெல்லாம் வீண். சௌந்தரியம் எப்படிப்பட்டது? வஞ்சனை உள்ளது. இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான சாட்சியாய் நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? வசனத்தில் வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து வாசிக்கிற வேளையில, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, பார்த்தீங்களா, எது முதலாவது மறுரூபப்பட வேண்டும்? உள்ளம் மறுரூபப்பட வேண்டும். இதில் அசுத்தத்தை வைத்து, காய்மகாரத்தை வைத்து, வஞ்சனையை வைத்து, பொய்யை வைத்து நம்முடைய வெளிவேஷத்துக்கு நல்ல மனுஷரை போல காட்டுகிறது கர்த்தர் பார்வையில் அருவருப்பாய் காணப்படும். முதலாவது நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். கோல் சொல்லுதல், வீணான காரியத்தை பிணைத்து பேசுதல், காய்மகாரமாய் காணப்படுகிறது, கடுங்கோபம் கொள்ளுதல், இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். நான் ஒருவேளை மனுஷருக்கு முன்பதாய் சாதுவான பிள்ளைகளாய் காணப்படலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பதாய் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை நீ தெரியப்படுத்துகிறவர். உள்ள நமக்கு கர்த்தருக்கு முன்பதா எப்படிப்பட்டதா இருக்கிறது? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் வாசிக்க வேண்டாம், அங்க 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிற அந்த குணாதிசயங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறார், இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் அது மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவர். நம்முடைய இருதயத்தை நாமே அறிய முடியாது. என்ன நம்முடைய இருதயத்தில் இருக்கு என்று தெரியாது. அந்த இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் என்ன செய்கிறது? பேசுகிறது. உள்ளத்தை தேவ வசனத்தினால நாம் நிரப்ப வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய வளர்ச்சி, நாம் யாரிடத்தில் பேசினாலும் வசனத்தை பேச வேண்டும். உள்ளென்று வைத்து புறம்பொன்று பேசுகிற உலகத்தாரை போல நாம் விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் காணப்படலாகாது. பரிசுத்தம் என்று வாயின் வார்த்தையில் அல்ல, நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ஒரு வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம்.
கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, நன்றாய் நில்லுங்க, யாருக்கு ஏற்றபடி? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே, ஒருவேளை முதல் 2 காரியம் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம், வேசித்தனம் இல்லாமல், ஆனால் அசுத்தமும் பொருளாசையும் காணப்படலாகாதே. அங்க கீழே வசனத்துல வாசிக்கும் போது 5வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துல என்ன செய்யலாகாது? சுதந்திரமே அடைய முடியாது. நாம் தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டுமானால் பொருள் ஆசையை நாம் வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நாம் என்ன செய்ய கடவோம்? எண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவர். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமா? சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் இருப்பதாக. ஆமென். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். மனுஷர் மேல நம்பிக்கை அல்ல. நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். கர்த்தரை சார்ந்திருந்தால் அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்து வருகிறேன். எத்தனையோ ஆலயங்களிலே கூட்டங்கள் வைக்கிறார்கள், ஒவ்வொரு இடத்திலும் பிரிவுகள் நடக்கிறது. நான் என்னை மேன்மையாய் நினைத்து நான் சொல்லவில்லை, மனத்தாழ்மையோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன் என்கிற பயத்தோடு கூட சொல்லுகிறேன். கர்த்தாவே, இது சித்தமானால் என் தேவைகளை என்ன செய்யும்? சந்தியும். இது உமக்கு நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருமானால் இதை செய்ய என்னுடைய கரங்களை பலப்படுத்தும். கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவர். எந்த காரியத்திலும் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. சகோதரிகள் கூட்ட நடத்தினோம், தேவைகள் நிறைய இருந்தது. ஒருவரிடத்தில் நான் சொல்லவில்லை, யாரிடத்திலும். ஆனால் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி தந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல, ஒரு குறைவு இல்லை. வந்த ஊழியக்காரி சந்தோஷமாய் நல்ல காணிக்கை கொடுத்து அனுப்பினேன். ஏன் இதை சொல்லுகிறேன்? நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தரை பார்ப்போமானால் கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஒருவேளை நீங்க இப்ப சொல்லலாம், பாஸ்டர் நீங்க ஊழியம் செய்யறீங்க, அதனால கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நான் விசுவாசித்தாலே எனக்கு கொடுப்பாரா? உங்களுக்கும் அதே ஆண்டவர் தானே. நான் சேவிக்கிற அதே ஆண்டவரைத்தான் நீங்களும் என்ன செய்கிறீர்கள்? சேவிக்கிறீர்கள். உங்களுடைய தேவைகளை எழுதி வையுங்கள். கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தேவை எனக்கு இருக்கிறது, நான் கடன் வாங்கக்கூடாது. நான் தைரியமாய் சொல்வேன், இந்நாள் வரைக்கும் கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு 10 பைசா கூட கடன் இல்லாதபடிக்கு என்னை நடத்தி வருகிறார். அது கர்த்தருடைய மிக மிகுந்த கிருபை என்று மாத்திரம் சொல்வேன். என்னுடைய வாஞ்சி அதுதான். என்னுடைய மரணம் வரைக்கும் ஒரு 10 பைசா கடன் இல்லாதபடிக்கு
யாருக்கு ஒரு தொந்தரவு இல்லாதபடிக்கு தேவ ராஜ்யத்தை நான் போய் சேர வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை காணப்படுகிறதா? அப்படி இருக்குமானால் நம்முடைய ஜீவிதம் கர்த்தருக்கு முன்பதாய் ஆசீர்வாதமாய் காணப்படும். வசனத்தில் வாசித்தோம், சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் பெரியவனாக வளர்ந்து மனுஷனுக்கும் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நடந்து கொண்டான். நாம் கர்த்தருக்கு பிரியம் உண்டானவர்களாய் ஜீவிக்கிறோமா? மனுஷருக்கும் கர்த்தருக்கும் முன்பதாய் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 24:15 நீதிமான் வாசிங்க. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக எப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்து நான் என்ன செய்கிறேன்? நம்பிக்கை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேர் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் உண்டு. கிறிஸ்து மரித்தோர் உயிரோடு எழுந்தது போல நாம் கர்த்தருடைய கால சத்தம் துணிக்கும் போது ஒருவேளை நாம் மரித்தவர்களாயிருந்தால் மண்ணிலே இருந்து உயிரோடு கூட என்ன செய்வோம்? எழும்புவோம். உயிரோடு இருப்போமானால் இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரை சந்திக்கும்படிக்கு மத்திய ஆகாயத்துக்கு நேராக எடுத்துக் கொள்ளப்படும். அதிலே நம்முடைய விசுவாசம் தேவை. அன்றைக்கு விசுவாசம் இல்லாதபடிக்கு ஒரு கூட்டத்தார் காணப்பட்டார்கள். நாம் அவர்களை போல அல்ல, விசுவாசம் உடையவர்களாய் ஜீவிப்போம். இன்றைக்கு சில பேர் சொல்லுகிற ஒரு காரியம், மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் என்ன ஆயிற்று? நடந்தாயிற்று என்று சொல்கிறார்கள். வசனம் இருக்கா? வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து, சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இவனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் என்ன ஆயிற்று? நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை என்ன செய்தார்கள்? கவிழ்த்து போடுகிறார்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வேத வசனத்தை போதிக்கிறது இல்லை, கள்ள போதனைகள். கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, கள்ள போதகர்களும் இருப்பான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை ஞாபகத்திற்கு வருகிறபடினால கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்பொழுது இருங்க, ஜனங்களுக்குள்ளே அப்பொழுது இருந்தார்கள். இப்போ அப்படியே
உங்களுக்குள்ளோ கள்ள போதகர்கள் என்ன செய்வார்கள்? பாத்தீங்களா? கடந்த வாரத்தில் பாஸ்டர் தெரியும், பாலாவை தெரியும் அப்படின்னு வீடு வீடா வந்து நாங்கள் சபை கட்டுறோம் பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம ஆட்களும் பணத்தை கொடுத்துட்டு பாஸ்டர்ல ஏமாந்து போகாதிருங்கள். இன்னைக்கு வஞ்சிக்கிற அநேகர் இவ்விதமாய் விசுவாசிகளுடைய வீட்டுக்குள்ள புகுந்து குட்டிகளாட்ட பண்ணுங்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். எனக்கு பணம் வேணும்னா நான் நேரடியாக உங்கள் வீட்டுக்கே வந்து கேட்பேன். எனக்கு அப்படிப்பட்ட அவசியமும் வராது. கர்த்தர் வர விட மாட்டார். ஆலயத்தை கட்டணுமா? கட்டுகிறதற்கு கர்த்தர் சொன்னாரா? அதற்கு தேவையை கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுங்க, தருவாருங்க. இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினோமே, எத்தனை பேர்கிட்ட போய் டொனேஷன் வாங்கணும்? ஒருவரிடத்துல நான் வாங்கல. ஜெபித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகள் யார் யாரோ கொண்டு வந்து கொடுத்தார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தர் கட்ட வேண்டும் என்று விரும்புவாரானால் அதற்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் தருவார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட விரும்பினான், அதற்கு திட்டமிட்டான். ஈராம் என்ன செய்தான்? மரங்களை அனுப்பினான் என்று வேதம் சொல்கிறது. பசும்பொன்னை அனுப்பினானா? கர்த்தர் செய்ய வல்லவர். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும். நீ ஜனங்களை பார்த்து என்ன செய்? கேள். எந்த சபையார பார்த்து? அடுத்த சபைக்கு போறவங்ககிட்டயா கேட்க சொன்னாரு? இல்ல. எந்த ஜனம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு செங்கடலாகி ஞானஸ்நானத்தை பெற்று சீனாய் மலையிலே கர்த்தருடைய வார்த்தையை பெற்று வனாந்தரத்தில் நடந்து வந்ததோ அந்த ஜனத்திடத்திலே கேட்க சொன்னார். எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு என்ன செய்? சொல்லு. உற்சாகமாய் கொடுக்கிறோட கரத்திலிருந்து காணிக்கை என்ன செய்? வாங்கு. நல்ல கவனிங்க. ஊழியக்காரன் வட்டி வரி வசூல் பண்றவன் அல்ல. நல்லா கவனிக்கணும். வசூல் பண்ற ஆள் அல்ல. வீடு வீடா போயிட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை வாங்கி கொடு. நான் ஒரு போதகர் என்னோடு கூட சொன்னார், பாஸ்டர் ஒரு 21 நாள் உபவாசம் ஜெபம் வச்சிருக்கோம். ஒரு ஊர்லேருந்து பிரசங்கி மாற கூப்பிட்டுருக்கேன், வராங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், ஏமாந்து போகிறது நீ தான் பார் கடைசியான்னு. அவர் இல்லை பாஸ்டர், நல்ல தீர்க்கதரிசிகள். நான் சொன்ன நல்ல தீர்க்கதரிசியோ கள்ள தீர்க்கதரிசி நான் அவங்கள குறை சொல்லலை, ஆனால் நீ ஏமாந்து போகிறா என்று சொன்னேன். அவர் கேட்கல. இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதனால தைரியமாய் சொல்லுகிறேன். நடந்தது என்ன தெரியுமா? 21 நாள் வாசம் முடிஞ்சது. வீடு வீடாய் போய்விட்டார். ஏன்னா வந்தவங்ககிட்ட எல்லாம் அட்ரஸ் வாங்கிட்டார். நான் ஊருக்கு போறேன்னு போயிட்டு சில நாள் கழித்து வந்து வீடு வீடு எல்லாம் விசிட் பண்ணி ஒரு வீட்டில் தையல் மிஷின் வாங்கிட்டார், இன்னொரு வீட்டில் மிக்சியை வாங்கிட்டார், என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனையும் வாங்கிட்டு பேக் பண்ணிட்டு போயிட்டார். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அதுக்கு பிறகு ஒரு விசுவாசி சொல்றார், பாஸ்டர் அவர் வந்தார் பாஸ்டர். எப்போ வந்தார்? போன வாரம் வந்தார் பாஸ்டர். என்ன சொன்னார்? எங்கள் வீட்டில் நல்ல ஜோம் பண்ணார் பாஸ்டர். எங்கள் வீட்டில் அன்றைக்கி ராத்திரி தங்கினார். அப்புறம் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். நாங்களும் போய் வாங்கி கொடுத்துட்டோம். எவ்வளோ நல்ல விசுவாசி. உங்ககிட்ட சொன்னால் நீங்களும் செஞ்சிருவீங்கல்ல? சொல்லுங்க. இப்படிப்பட்ட விசுவாசியா நீங்க இருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் யாருடைய தேவைக்கும் ஒருவருடைய வீட்டு வாசற்படியை நெருங்க விட மாட்டார். அது என்னுடைய விசுவாசம். ஏனென்றால் எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த வழியாய் நான் வந்து கொண்டிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் என் வீட்டாருக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஒருவரிடத்தில் ஆயிரம் உங்களுடைய தேவையை, ஒரு பச்சை மிளகாய் இல்லை, கடுகு இல்லை, சீரகம் இல்லை, ஒன்று சொல்லக்கூடாது. இல்லையா அது இல்லாமலே ரசமே அது குழம்புவே. கர்த்தர் தர வல்லவர். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரசங்கம் எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது தான் என்று சொல்லுகிறேன். தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை குறித்து சொல்ல வேண்டும், இவன் எனக்கு பிரியமான மனுஷன் இருந்துச்சு.
நான் வேத வசனத்தில் வாசிக்கிறோமே, அங்கே உபாகமத்தின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது பென்யமீனை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். இன்றைக்கு நம்மில எத்தனை பேர் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியும்? அருமையானவர்களே, அவன் தேவன் சமூகத்தில் மனுஷனுக்கும் தேவனுக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான். ஆனாலும் நன்றாய் கவனிங்க, இப்ப வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். சாமுவேல் இன்னும் கர்த்தரை என்ன செய்யாதிருந்தான்? அவன் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டவன், தேவனுக்கு என்று பணிவிடை செய்கிறவனாய் ஆசாரிய வஸ்திரம் தரித்திருந்தவன், அவன் தேவனுக்கு ஆராதனை செய்தவன். 4வது காரியம், தேவ சமூகத்தில் வளர்ந்தவன், மனுஷருக்கும் தேவனுக்கு பிரியம் உண்டாக நடந்தவன். ஆனால் யாரை அறியவில்லை? கர்த்தரை அறியவில்லை. நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆலயத்திற்கு போயிருக்கலாம், ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானமும் எடுத்திருக்கலாம், ஆனால் கர்த்தரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு தேவையா இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் கர்த்தரை அறியவில்லை. கதிரேயருடைய கடல்ல மீன் பிடித்துக் கொண்டிருந்தால் ராக்காலம் முழுவதும் இயேசு கரையிலே வந்து என்ன செய்தார்? நின்றார். அவரை அவர்கள் என்ன செய்யவில்லை? அறியவே இல்லையே. இயேசு உயிர் தெழுந்த போது எம்மாவூருக்கு போகிற சீஷரோடு கூட இயேசுவும் நடந்து சென்றார். அவர்கள் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? மறைக்கப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோமா? கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமான ஒரு காரியம் இன்றைக்கு நம்முடைய மனதிலே காணப்படுகிறது. என்னது? வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நாங்கள் சொல்லுங்க நிர்மூலமாக்கி. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எது வருகிறது? மனமேட்டிமை. விடுதலுக்கு முன்னானது என்னது? மனமேட்டிமை. தாழ்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நமக்குள்ள ஒரு மேட்டிமை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அநேகர் பாருங்க அப்படிதான், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படலைங்க, ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன். நெஞ்ச நிமித்திட்டு சொல்றது, ரட்சிப்பு இலவசமானது தெரியுமா? கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மேன்மை பாராட்ட அதில் யாதொன்று இல்லை. அந்த ரட்சிப்பின் கிரயத்தை இயேசு சிலுவையில செலுத்தினாரே. தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் நொறுக்கப்பட்டவராய் யாதொரு ரூபம் இல்லாதபடிக்கு அவர் தொங்குகிறவராய் காணப்பட்டாரே. நம்முடைய ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு என்ன உண்டு? ஞானசானம் பெற்றிருக்க அவங்க எல்லாம் ஞானசானம் பெறல, நான் ஞானசானம் பெற்றிருக்கிறேன். நல்லது. ஞானசானம் பெற்று நீ தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறது நல்லது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அவங்க எல்லாரும் பார்க்கிறேன், நான் அதிகமாக பாஷைகளை பேசுறேன், நல்லது. ஆனால் அதை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லையே. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. முதல் வசனத்தை வாசியுங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? மேன்மை பாராட்ட மாட்டேன். இன்னைக்கு நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பூமியிலே மேன்மை பாராட்டுகிறவன் நியாயத்தையும் நீதியையும்
செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து என்னை அறிந்திருக்கிறத குறித்தே செய்ய கடவுள். ஹல்லேலூயா. யாரை நாம் மேன்மை பாராட்டுகிறோம் இந்த காலை வேளையில? மனமேட்டுமை இருக்கிறதுனாலே நாம் இன்னும் கர்த்தரை அறியலைங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மகா தாழ்மை உள்ளவர். இந்த சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தர் அவனிடத்திலே வந்தார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சற்று வேகமாய் வாசிப்போமா? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனமும் இருந்தது இல்லை. வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். முதலாவது வசனத்தை வாசித்தோம். பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்தது? இன்றைக்கும் கர்த்தருடைய வசனம் அபூர்வம். கர்த்தருடைய வசனத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். கதை பேசுகிறதை இன்றைக்கு அநேகர் விரும்புகிறார்கள். விசுவாசிகள் அதற்கு விருப்பமாய் காணப்படுகிறார்கள். இன்னைக்கு பாஸ்ட் என்ன பேசினார்? கதை சொன்னார். ரொம்ப கதை நல்லா இருந்துச்சு. கதை உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. வசனம் கேட்க கிடைக்காத பஞ்ச நாட்கள் என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, தண்ணீரினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஆகாரத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, தேவ வசனம் கிடைக்க கூடாத பஞ்சம் என்ன செய்யும்? வரும். அப்பொழுது ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். என்னங்க? இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புவேன். எத்தனாவது வசனம் பிரதர்? 11. 8 தானே? 8:11. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். வேற எங்கேயோ திறந்து வச்சுக்கிறது. வாசிக்கும் பிரதர். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை இதோ தேசத்தின் மேல் நான் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான பஞ்சமும் அல்ல, தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாது. பஞ்சத்தை அனுப்புவேன். பஞ்சத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? அனுப்புவேன் என்று கர்த்தராகிய இந்த நாட்கள் அந்த நாட்களாய் இருக்கிறது. சபைக்கு போறாங்க, தீர்க்க தரிசனம் ஓ நல்லா இருக்கு. அந்த கதை இந்த கதை எல்லாம் நல்ல கதை தான், நல்லா இருக்கு. வசனம் இருக்கா? உடைய ஆத்மாவுக்கு என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற தேவ வசனம் என்று எழுதப்படுகிறது. இந்த வசனத்தை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க. யாக்கோபின் நிருபத்துக்கு வருவோம். யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். 21வது வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற எது கதையை என்று எழுதப்பட்டிருக்கிறதா? ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம எதை ஏற்றுக்கொள்கிறோம்? கதையா வசனமா? கர்த்தர் பஞ்சத்தை அனுப்ப போகிறார். அப்போ ஜனங்கள் என்ன செய்வார்கள்? 8வது 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் வடதிசை தொடங்கி திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். என்ன செய்யாது? கிடைக்காதையா? பஞ்ச நாட்கள் வரப்போகிறது. சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் நீ கற்றுக்கொள். கோடை காலம் இருக்கும் போதே வரப்போகிற
மழை காலத்திற்கு தன்னை ரட்சித்துக் கொள்ளும்படி ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. இது கடைசி காலம். உங்களோடு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு சொல்லுகிறேன். எனக்கு வேற ஒரு காரியம் பேச தெரியாது. எத்தனையோ கதையை படித்து வைத்திருக்கிறேன். ஆனா ஒரு கதை கூட இங்க வந்து நின்னா எனக்கு வரவே வராது, வருகிறது இல்லை. உண்மையை சொல்லுகிறேன். சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. அந்த சாமுவேலை தேடி கர்த்தர் என்ன செய்தார்? வந்தார். அந்த நாட்கள் இப்படிப்பட்டது. வசனாபூர்வம், பிரத்யட்சமான தரிசனம். எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சீர்கிட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில சாமுவேலை தேடி கர்த்தர் வந்தார். வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். சாமுவேலை கூப்பிட்டார். போதும். 6வது வசனம். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே 8வது வசனம். கர்த்தர் மறுபடியும் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்றார். எத்தனை வருஷம் கூப்பிட்டாரு சொல்லுங்க? எத்தனை விசை? 4 விசை கூப்பிட்டிருக்காரு. 4 விசை கூப்பிட்டாரே. சாமுவேல் எங்கே ஓடினான்? வாசிப்போமா? 5வது வசனம். ஏலியினிடத்தில் ஓடி 6வது வசனம். எழுந்திருந்து ஏலியினிடத்தில் 8வது வசனம். என்னை ஏலியினிடத்தில் போய். ஏலியினிடத்தில் 3 விசையும் அவன் எங்கதான் போனா? மனுஷரிடத்துல தான் போனான். இன்றைக்கு தேவ சத்தம் நாம் கேட்டோம். எங்கே போறோம் தெரியுமா? மனுஷரிடத்துல தான் ஆலோசனைக்கு போகிறோம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களை போல என் செவியை என்ன செய்கிறார்? கவனிக்க செய்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? நான் இந்த சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்தான் என்ற இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அநேக வாரங்கள் தியானித்து கொண்டே இருந்தேன். என்ன பேசுறதுன்னு எனக்கே புரியல. என்ன பேசுவோம்? ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சாமுவேல் தேவ சத்தத்தை இதுவரைக்கு ஒரு விசை கூட என்ன செய்ததில்லை. ஆனா கர்த்தர் அவங்கிட்ட தான் வந்து பேசுறார். சின்ன சாமுவேல் ஆகிய அவனிடத்துல வந்து நின்று கர்த்தர் முன்போல் என்ன செய்கிறார்? பேசுகிறவராய் காணப்படுகிறார். 3 விசை ஏலியினிடத்துல போய் அவன் கேட்கிறான், என்னை கூப்பிட்டீரே. ஒரு மனுஷன் கூப்பிடுகிறது போல கர்த்தர் உங்களை கூப்பிடுகிறார். ஐயா, காலத்தில் ஆகிலும் பகற்காலத்தில் ஆகிலும் கர்த்தர் எந்த விதத்தில் உங்களோடு பேச முடியும். இன்றைக்கு காலையில் நான் இங்கே புறப்பட்டு வருகிறதற்கு முன்பு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, அவர் தன்னுடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு பலன் தார். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை வந்தது. என் காதுகளில் சத்தத்தை கேட்டு, அவர் தமது சிறகுகளாலே உன்னை என்ன செய்வார்? அந்த வசனத்தினுடைய தைரியத்தை கொண்டுதான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். வேற எந்த மாம்சீக பலத்தில் அல்ல. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்கிறோமா? சாமுவேல் கேட்டான். கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார்? நடக்க வேண்டிய காரியம், நடைபெற போகிற அத்தனை காரியத்தை பேசினார். ஏலி கேட்கிறார். கர்த்தர் சொன்னாரே, அதை என்னிடத்துல மறைக்காமல் சொல். அவன் ஒன்றையும் என்ன செய்யல, மறைக்கவே இல்லை, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போமா? 19வது வசனம் 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமே. நம்முடைய வளர்ச்சியை கணக்கிடுகிறது எப்படி? அருமையானே, நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு. நான் ஊழியத்துக்கு வந்து ஏறக்குறைய 52 வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு நான் இந்த புல்பீட்டில் நிற்கும் போது இங்கே மட்டும் இல்லை, எங்கே நின்றால் நடுக்கத்தோடு நான் நிற்கிறேன். கர்த்தர் தான் என்னை பலப்படுத்துகிறார். தைரியமாய் தன்னுடைய வசனத்தை சொல்ல என்னை பலப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் உங்களோடு நான் சொல்கிறேன்,
சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறாரா? இதை சொல்ல வேண்டுமானால் நிறைய வசனத்தை நான் சொல்ல வேண்டும், சுருக்கி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடே கூட இருந்தால் நம்முடைய ஜீவிதம் ஆசீர்வாதமாயிருக்கும். ஒருவேளை பிரதிகூலங்கள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், அவமானங்கள் காணப்படும், நிந்தைகள் வரும், எல்லாம் இழப்புகளும் காணப்படும். ஆனால் ஒன்று, கர்த்தர் உங்களை விட்டு விலகி போகிறவர் அல்லவே அல்ல. அவர் உங்கள் பக்கத்தில் காணப்படுகிறவர். ஐயா, தாவீது சொல்லுகிறானே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யும், தேற்றும். கர்த்தர் கூட இருக்கிறார். பிள்ளைகளே, தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட காணப்படுவார். ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறபடினால அதை வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? பிலிப்பியர் வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசி. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் யாரோடு இருப்பார்? அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். எப்படிப்பட்ட தேவன்? சமாதானத்தின் தேவன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும் கர்த்தர் ஆளும்படிக்கு செய்வார். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அடுத்து என்ன ஆயிற்று தெரியுமா? கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். 2 காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அவனை உயர்த்தினார். என்ன? அவன் தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பேர்சபா வரைக்கும் என்ன செய்தது? சகல இஸ்ரவேலருக்குள்ள என்ன செய்தது? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை உயர்த்துகிறவர். There is a promotion for you on this year. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை தரப்போகிறார், உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துவார். அடுத்த ஒரு காரியம் வசனம் சொல்லுகிறது விதமாய் 21வது வசனத்தை வாசித்து முடிப்போமா? கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். என்ன செய்தாரா? அதற்கு பின்னே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினாரா. He revealed himself to Samuel. மறுபடியுமாய் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். தான் யார் என்பதை அவன் அறிந்தான். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் யார் என்று அறிந்திருக்கிறோமா? கர்த்தருக்கு சித்தமானால் அதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். சற்று தாமதமாகிவிட்டாலும் பொறுத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். அவன் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டவன், தேவனுடைய சன்னிதானத்தில் வளர்ந்தவன், தேவனை ஆராதித்தவன், தேவனுக்கு ஆராதனை செய்தவன். எல்லாம் நல்லதுதான் ஐயா. ஆனா கர்த்தரை அறியவில்லையே. அறிய வேண்டிய பிரகாரம் கர்த்தரை அறியவில்லையே. இன்னைக்கு நாம் கர்த்தரை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலவற்றையும்
நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறாரே, நாம் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு தேவை என்று விரும்புகிறோமா? அவரை அறிந்து கொள்வோம், அவர் இன்னார் என்று அறிந்து கொள்வோமானால் அது ஆசீர்வாதம். மோசே சொல்லுகிறார், நான் உம்மை அறிய வேண்டும் ஐயா. பவுல் சொல்கிறார், நான் உம்மையும் உயிர்த்தலின் வல்லமை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் யாரை அறிந்திருக்கிறோம்? கர்த்தரை நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இன்னார் என்று இப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறோமா? யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர்தான் என்னுடைய மீட்பர், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு அவரை அறிந்து கொள்வோம். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்தது போல நாங்களும் அறியாதவர்களாயிராதபடி கர்த்தரை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ச்சி அடைய எங்கள் ஊருக்கு அனுக்கிரகம் செய்யும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை உயர்த்துவதற்கு உண்மை உள்ளவர், உம்மை வெளிப்படுத்துவீர் என்று நாங்கள் அறிந்து உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யும். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.